Hi friends, welcome back to the channel My XPCOS. கட் ஹெல்த் அப்படின்னா நம்ம எடுத்துக்கிற ஃபுட்ஸ் கரெக்டாக டைஜஸ்ட் ஆகிறது மட்டும் இல்லைங்க. எடுத்துக்கிற உணவு வாய் வழியாக என்டர் ஆகி வேஸ்ட்டாக வெளியேறுற வரைக்கும் சம் மெக்கானிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராசஸ் எல்லாம் கரெக்டாக நடக்கிறது தாங்க கட் ஹெல்த். ஹெல்தி கட் அப்படின்னா நம்மளோட இம்யூன் சிஸ்டம் ஸ்ட்ராங்காக இருக்கணும், பேலன்ஸ்டு மூட், லெஸ் இன்ஃப்ளமேஷன், அப்புறம் முக்கியமாக நம்மளோட ஹார்மோன்ஸ் ஹெல்தி அண்ட் பேலன்ஸ்டாக இருக்கணும். நம்மளோட கட் ஹெல்தியாக இல்லை அப்படிங்கிறதுக்கு இந்த சிம்டம்ஸை வச்சு தெரிஞ்சுக்கலாங்க. அதில் ஃபஸ்ட்டாக ஸ்டொமக் அப்செட், கேஸ், ப்ளோட்டிங், கான்ஸ்டிபேஷன், ஹார்ட் பர்ன், டயரியா இந்த மாதிரி சொல்லலாம். அடுத்ததாக ஹை சுகர் டயட் அப்படின்னா நம்மளோட டயட்டில் ப்ராசஸ்டு ஃபுட்ஸும் ஆடட் சுகர்ஸும் அதிகமாக இருக்கிறது. இது நம்ம கட்டில் இருக்கிற குட் பாக்டீரியாஸ் லெவலை டிக்ரீஸ் பண்ணிடும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட டயட்டில் சுகர் லெவலை கம்மி பண்ணுறது ரொம்பவே முக்கியம். அடுத்ததாக நம்ம டயட்டில் எந்த சேஞ்சஸும் இல்லாமல் வெயிட் கெயின் ஆகிறது இல்லை ரெடியூஸ் ஆகிறது. ஏன்னா கட் ஹெல்த் சரியாக இல்லை அப்படின்னா நம்ம ஃபுட்ஸில் இருக்கிற நியூட்ரியன்ஸ் அப்சர்வ் பண்ண முடியாது. பிளட் சுகர் லெவல்ஸை ரெகுலேட் பண்ண முடியாமல் எக்ஸஸ் ஃபேட் ஸ்டோர் ஆகிடும். அடுத்ததாக கரெக்டான தூக்கம் இல்லாமல் இருக்கிறது, ஸ்கின் இரிட்டேஷன், அதாவது நம்மளோட கட் ஹெல்த்தியாக இல்லை அப்படின்னா சொரியாசிஸ்க்கு முக்கியமான காரணமாக இருக்கும். ட்ரை ஸ்கின், பேச்சஸ் ஸ்கின், இச்சினஸ் இதெல்லாமே மெயின் சிம்டம்ஸாக இருக்கும். அடுத்ததாக ஒரு சில ஃபுட்ஸ் நமக்கு ஒத்துக்காது இல்லையா, இதை சாப்பிட்டா எனக்கு அலர்ஜி ஆயிரும்னு சொல்லுவோம் இல்லையா, அது எதனால நம்மளோட கட்டில் இருக்கிற ஒரு சில நல்ல பாக்டீரியாஸோட லெவல் கம்மியாக இருக்கிறது தான் காரணம். சரிங்க, இது எப்படி நம்மளோட ஹார்மோன்ஸை அஃபெக்ட் பண்ணுதுன்னு பார்க்கலாம். நியூட்ரியன் டெஃபிஷியன்சி, அதாவது நம்ம ஹெல்த்தியாக சாப்பிட்றது எந்த அளவுக்கு முக்கியமோ அதை நம்மளோட பாடி எப்படி அப்சர்வ் பண்ணுது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். கட் ஹெல்த் கரெக்டாக இல்லை அப்படின்னா நியூட்ரியன்ஸ் அப்சார்ப்ஷன் நடக்காமையே போயிடும். நம்மளோட ஹார்மோன்ஸை கரெக்டாக ரெகுலேட் பண்ணுறதுக்கு நியூட்ரியன்ஸ் அண்ட் மினரல்ஸ் தாங்க ரொம்ப முக்கியம். தைராய்டு ஹார்மோன்ஸ்க்கு தேவையான நியூட்ரியன்ஸ், அயோடின், செலினியம், ஜிங்க் இதெல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணுறதுக்கு கட் தாங்க ரெஸ்பான்சிபிள். ஆரோக்கியமான கட் இன்ஆக்டிவ் தைராய்டு ஹார்மோன்ஸை ஆக்டிவ் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணும். இப்போது கரெக்டான கட் பாக்டீரியா இல்லை அப்படின்னா தைராய்டு ஹார்மோன்ஸ் ஆக்டிவேட் ஆகாது. இது ஹைப்போதைராய்டிசமை லீட் பண்ணும். இதனால வெயிட் கெயின், ஃபேட்டிக், ட்ரை ஸ்கின், ட்ரை ஹேர், டிப்ரெஷன் இதெல்லாம் வர்றதுக்கு சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. குடலில் இருக்கிற பேலன்ஸ்டு நுண்ணுயிரிகள் நியூட்ரியன்ஸை அப்சர்வ் பண்ணி இன்சுலின் லெவலை ரெகுலேட் பண்ணி நம்மளோட பிளட் சுகர் லெவல்ஸை கண்ட்ரோலில் வச்சுக்கும். சப்போஸ் பிளட் சுகர் லெவல் கரெக்டாக இல்லை அப்படின்னா என்ன நடக்கும்னு நமக்கு தெரிஞ்சது தாங்க. வெயிட் கெயின் ஆகும், பிசிஓஎஸ், எண்டோமெட்ரியோசிஸ், அப்புறம் ஹார்மோனல் இம்பேலன்ஸில் என்னென்ன சிம்டம்ஸ் வருமோ எல்லாமே அஃபெக்ட் ஆகும். அடுத்ததாக அட்ரினல் கிளாண்ட்லேருந்து கார்டிசோல் மாதிரி ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். நம்மளோட ஸ்ட்ரெஸ்ஸை பேலன்ஸ்டாக வச்சுக்கிறதுக்கு இந்த ஹார்மோன் ரொம்பவே முக்கியம். நம்மளோட ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷனுக்கு முக்கியமான காரணம் கட் ஹெல்த் கரெக்டாக இல்லாதது தான். ஸோ கட் ஹெல்த்தை பொறுத்து தான் நம்மளோட ஓவரால் ஹெல்த் இருக்குது. இது எப்படி ஹெல்த்தியாக வச்சுக்கலாம் அப்படின்னு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.